பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பலூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி டீ கடை விபத்தில் சிலிண்டர் விபத்தில் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தனர். இதில் 7 பேர் மரணஇழப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் உடனடியாக 2,10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதற்கு அரசு சார்பாக தமிழக அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முதல்வரின் நிவாரண நிதியில் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, பெரம்பலூர் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான கல் குவாரிகள் உள்ளது. அந்த பகுதியில் கடந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக கல் கிரஷர் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பேரவைத் தலைவராக தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக இல்லை, அதற்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர் திரு சா வெற்றிவேல், ஒவ்வொருத்தவங்க பேசும்போது இடையில 2 பேத்துக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெற்றிவேல் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் சா வெற்றிவேல், இல்ல நீங்க உறுப்பினர் நீங்க அமைதியா உட்காருங்க. வெற்றிவேல் இல்லைங்களா? திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர், மாண்புமிகு சத்துணவு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் நோக்கி வணங்குகிறேன். தொட்டில் குழந்தை திட்டம் தந்து கருவறையிலிருந்து கல்லவரை செல்லும் மனித குலத்திற்கு வரலாற்று திட்டங்களை தந்து மக்களை காத்த மாதரிசி எங்கள் அம்மா. மக்களுக்காக நான் என வாழ்ந்து மறைந்த எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் திருக்கோயில் நோக்கி வணங்குகிறேன். நீங்க இருக்கையில் அமருங்க. நீங்க மூத்த அமைச்சர், நீங்க அமருங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். அவர் இங்க பாருங்க, இருக்கைக்கு போங்க. அனைவரும் இருக்கைக்கு போங்க. தயவு செய்து அனைவரும் இருக்கைக்கு போங்க. உங்களுடைய குரல் என் காதல ஒலிக்குது, எனக்கு தெரியுது. நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எளிமையால் புரியுது. இருங்க, நான் இடையில 2 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நான் கொடுக்க முடியாது. இதனாலதான் நான் 15 நிமிடங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? யாரையும் பேசக்கூடாது என்று சொல்வது எங்கள் நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல. எல்லோரும் சிறப்பாக பேசுங்கள். உங்கள் தொகுதியுடைய கோரிக்கைகளை கேளுங்கள். நீங்க என்ன பண்றீங்க? கிடைக்கிற நேரத்தில் அவங்கள சொல்றது இவங்கள சொல்றதுன்னு சொல்லி காலதாமதத்தை நீட்டிச்சுட்டே போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. கடைசியில துறை ரீதியான அமைச்சர்கள் பேசணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் உட்காருங்க, இருக்கையில உட்காருங்க. இந்த நேரமும் நீங்க வேஸ்ட் தான் பண்றீங்க. இருக்கையில உட்காருங்க. சீக்கிரம் அவருக்கு டைம் வரும். நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, உங்கள் கருத்துக்கள் வழங்குவதற்கும் அனுமதி தருவதாக இருக்கிறார்கள். கொஞ்சம் இல்ல இருங்க, கொஞ்சம் அமைதி. என்ன பேசுங்க? இங்க பாருங்க, என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, நீங்கள் இசைவை தெரிந்து அங்காங்கு அவருடைய கருத்தை கேட்பது என்பது வேறு. அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம், பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் இருக்கலாம். ஏற்கனவே அவர் அந்த கனிம வளத்தினுடைய அமைச்சராக இருந்தவர். அவர் பேசுகிற பொழுது முந்தைய ஆட்சி என்கிற அவர் குறிப்பிடுகிற போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அனுமதிக்கு தான் கேட்குறாங்க. வேறு ஒரு நிமிஷம் அனுமதிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் ரகுபதியை நீங்கள் அனுமதிங்க. இப்போ அவருக்கு அனுமதி கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ட்ரோன் சர்வேயை முத கொண்டு வந்து துல்லியமாக அளக்க வேண்டும் என்று கொண்டு வந்தது நாங்கள் தான். எங்கேயும் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்று. ஆனால் எங்களுடைய கனிம வளத்துறையினுடைய உதவி இயக்குநர்கள் அளவு செய்து அளவீட்டை வருவாய்த்துறையிடம் ஒப்படைப்பார்கள். வருவாய்த்துறையினர் அதற்கான என்ன தண்டனை, என்ன அதனுடைய மதிப்பு என்பதை கண்டறிந்து 2 மடங்கு, 5 மடங்கு, 8 மடங்கு, 12 மடங்கு, 20 மடங்கு என்று அதற்காக தண்டனை அதற்கான ஃபைன் போட்டு கோப்புகளை அனுப்புவார்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் பணம் கட்டுவார்கள், மற்றவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். மேல்முறையீட்டிலே அதிலே சரியான அளவுதான் இருக்கிறது என்று அந்த துறையினுடைய செயலாளரோ இயக்குநரோ கண்டறிந்தால் அந்த பணம் அங்கே உரிய பணம் மட்டும் வசூல் பண்ணப்படும். இது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்று வந்திருக்கிற பிரச்சனை. அதிலே
நீங்கள் குறிப்பிட்ட அளவு ஒன் டைம் தான் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையிலே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டம் என்னுடைய காலகட்டம் இல்லை என்றாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். அரசாங்கத்தில் நம்ம பட்டா குவாரி வச்சுருக்கிறோம், அரசாங்க குவாரி வச்சுருக்கோம். அரசாங்க குவாரியை ஏல விடுறோம், ஏல விடுறதுக்கு ராயல்ட்டியை வசூல் பண்ணிடுறோம். ஆனால் பட்டா குவாரிக்கு அவங்களுக்கு லீஸ் அமௌண்ட் வசூல் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தையும் அமைச்சர் எடுத்து பார்க்கணும். அடுத்ததாக நிச்சயமாக எந்த வகையிலையும் அதிகாரிகள் எங்கேயாவது விட்டிருந்தாலும் கூட ஆழமாக வெட்டியிருந்தா அதுக்கு அவன் ஃபைன் கட்டித்தான் தண்டனை அனுபவிக்கணுமே தவிர யாரும் தப்பித்து போகவே முடியாது. எந்த காலத்திலும் அவன் மாட்டிக்கத்தான் செய்வான். அதாவது ஒரு கல்குவாரியிலே ஒருவன் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருந்தால் அவன் தப்பித்து போவதற்கான வாய்ப்பே கிடையாது. எந்த காலத்திலும் அதற்கான அபராதத்தோடு அவன் பணம் கட்டித்தான் ஆக வேண்டும். எனவே யாரையும் தப்பிக்க விட வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எந்த விசாரணையும் சந்திக்க தயாராக இருக்கிற அரசு தான், தயாராக இருக்கிற இயக்கம் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நிமிஷம் அமருங்க. இந்த ரெண்டு விவாதத்துக்கான பதிலை துறை ரீதியான அமைச்சர் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க. லைவ்ல பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த ரெண்டு இதுக்குமே இப்போ நீங்கள் பேசுறீங்களா? பேசுங்க, சிம்பிளாக பேசி முடியுங்க. மாண்புமிகு அமைச்சர். இல்லை, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சொன்னது சரியான விஷயம் தான், கரெக்டு தான். ஒன்ஸு கல்குவாரியில் ஒரு தடவை அதை எடுத்துட்டாங்கன்னா அதை மறைக்கணும். நிறைய இடங்களில் எம்சாண்ட்லாம் போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்படுறேன். பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னது கிராவல் அண்ட் ஆர்டினரி எர்த். கிராவல் அள்ளினதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அதில் என்ன அள்ளினான்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அள்ளும்போதே மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் அதை கரெக்டாக அள்ளுறாங்களா இல்லைன்னு பண்ண முடியும். அள்ளி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மழை வந்துச்சுன்னா எவ்வளோ அள்ளாங்க, எப்படி அள்ளாங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மனு